Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து அந்த 5 இயர் BA LLB அஃபிலியேட்டட் கோர்சஸ் அண்ட் சோயல்னு சொல்லக்கூடிய அந்த ஹானஸ் கோர்ஸுக்கு உண்டான அந்த செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் பத்தின ஓவர் வியூவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. யாரெல்லாம் செகண்ட் ரவுண்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ இது வந்து உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு ஈவினிங்ல வந்து யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம பிரீஃபா வந்து வீடியோவா வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் கோர்ஸ் அதாவது BA LLB அஃபிலியேட்டட் கோர்சஸ்க்கும் ஹானஸ் கோர்சஸ்க்கும் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் எங்கிட்ட டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ரிப்பீட்டடாவே வந்தது. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல வந்து இந்த கட் ஆஃப் மார்க்குக்கான அந்த பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அஃபிலியேட்டட் காலேஜுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு வந்து கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட் தான். 10/7/2025 இன்னைக்கு டேட்ல ஈவினிங் டைம்ல 6 மணிக்கு நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஓசி அதாவது ஓபன் கேட்டகரிக்கு வந்து மெரிட்ல வந்து 91.375 கட் ஆஃபும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து கிடையாது. பிசியில வந்து 85ம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 83 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பிசி முஸ்லீம்க்கு வந்து 85.750 வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 84.500 கொடுத்திருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து மெரிட் லிஸ்ட்ல 85.750 வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 84.500 கொடுத்திருக்காங்க. எஸ்சி கேட்டகரி ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க 86% வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 85.375 கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஏன் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா 27/5/2028 இந்த டேட்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. அதனால இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முந்தின ஏர்லியா பிறந்தவங்களுக்கு வந்து உங்க டேட் ஆஃப் பர்த்தா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த டேட்ல நிறைய அப்ளிகேஷன் வந்து எஸ்சி கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசீவ் ஆனதுனால இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி ஏன்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட்ல அருந்ததியர் அப்படிங்கிற கம்யூனிட்டிக்கு 84.750 வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 84.4 அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எஸ்டி அதாவது ஷெட்யூல் ட்ரைபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 79.500 வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 78.50 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் மார்க் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து சேஞ்ச் ஆகி குறைஞ்சிருக்கு அப்படின்னா சென்ற கவுன்சிலிங்ல இருந்து எப்படி வந்து ஒரு 3% வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு சில கம்யூனிட்டில வந்து 2 குறைஞ்சிருக்கு, ஒரு சில கம்யூனிட்டில வந்து 3 மார்க் வரைக்கும் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இது வந்து பாக்குறதுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. ஏன் வந்து இவ்வளவு மார்க் வந்து இந்த வருஷம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஜிஓ வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து சட்டத்துறை மானிய கோரிக்கையில வந்து மாணவர்களுடைய தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து அந்த சீட் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறத கவர்மெண்ட் சார்பில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயத்தை இந்த வருஷத்துல இருந்து அதாவது 2025 to 26 அகாடமிக் இயர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். சோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த காரணத்தினால மட்டும்தான் வந்து வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க சாரி கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நம்மளுக்கு வந்து பெருசா வந்து பார்த்தா இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 50% பேசக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லக் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அதனால நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அஃபிலேட்டட் 15 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க் தான். இப்போ வந்து எந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 11/7/2025 இருந்து 13/7/2025 வரைக்கும். அதாவது நாளைக்கு டேட்ல இருந்து நாளைக்கு எப்படியும் வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேல இருந்து உங்களுக்கு வந்து மெயில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எந்த மெயில் ஐடி வந்து கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க மெயில. அந்த மெயில் வந்தவங்க வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ணணும். நீங்க சென்னைக்கு போயிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் வீட்ல இருந்தபடியே உங்களோட மொபைல் போன் மூலியமாக நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ணலாம். எப்படி வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி வந்து நம்ம வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ கடைசியில சொல்லிடுறேன். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது 11ல இருந்து 13 வரைக்கும் கிட்டத்தட்ட 11, 12, 13 3 நாள் வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த 3 டேஸை யூஸ் பண்ணி உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட் மேபி நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதுக்கு உண்டான சர்டிபிகேட் இதை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும்.
ஒரிஜினலா தான் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் சரிங்களா. இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 16/7/2025 இந்த டேட்ல வந்து கொடுத்துருவாங்க. ஆன்லைன்ல அந்த 1625 ₹20 நம்ம வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போயிட்டு 17/7/2025 இருந்து 21/7/2025 வரைக்கும் போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இன் பெர்சன். நீங்க லைவா நேரடியா வந்து ஸ்டூடெண்ட்டும் போகணும், பேரண்ட்டும் போகணும். போயிட்டு தான் நீங்க வந்து அட்மிஷன் அப்படிங்கறத போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அஃபிலியேட்டட் காலேஜுக்கு. அதே மாதிரி வந்து சோயல் சென்னையில தரமணி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய சோயலுக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே அந்த விதத்துல பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் பிபி எல்எல்பிக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க்கும், பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க்கும், பிசிஏ எல்எல்பிக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பெருசா சொல்ற அளவுக்கு எதுவுமே வந்து வித்தியாசங்கள் கிடையாது. ஓரளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா சோயில பொறுத்த வரைக்கும் வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்லாம் இருக்காது. கட் ஆஃப் மார்க் வந்து அவங்க ரிலீஸ் பண்றதுதான். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க கட் ஆஃப் மார்க்கே இல்ல, வேகன்சியே இல்ல அப்படிங்கறத முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். இன்ஸ்டா ரீல்ஸ்ல கூட வரும்ல, அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லையோ அந்த இடத்துல வேகன்சிஸ் வந்து இல்லைன்னு அர்த்தம். அதனால நீங்க வந்து அந்த இடத்துல வெயிட் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து அடுத்த வேலையை தான் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்போ அந்த விதத்துல பிஎல்எல்பி ஹானஸ்ட்ல வந்து பாருங்க 96 வந்து கொடுத்திருக்காங்க ஓசி கேட்டகரிக்கு. பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 94 வந்து கொடுத்திருக்காங்க. பிசிஎம்க்கு வந்து 93, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 93, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 92.250. அதாவது டேட் ஆஃப் பர்த் 1/3/2008 இந்த டேட்ல நிறைய அப்ளிகேஷன் வந்து வந்ததுனால இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முந்தின ஏர்லயே பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி எஸ்சிஏக்கு வந்து 89. அதே மாதிரி எஸ்டி ட்ரைபல் அதாவது ஷெட்யூல் ட்ரைபிள் இருக்கக்கூடியவங்களுக்கு வேகன்சியே இல்ல, எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்ல வராங்க சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி இந்த இடத்துல வெயிட்டிங் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால ஒன் பை ஒன் வந்து பார்க்க முடியுது. உங்களுக்குமே கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு டேட்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சோயில பொறுத்த வரைக்கும் 10/7/2025 இருந்து 12/7/2025 வரைக்கும் நமக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க. சோயில் வேற அஃபிலியேட்டட் வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். சோயல்ல வந்து நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் படிக்க போறீங்க. அஃபிலியேட்டட் காலேஜ்ல நீங்க வந்து கவர்மெண்ட் அட்மிஷன் மட்டும் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க, மீதி எல்லாமே வந்து ஃப்ரீ சரிங்களா. சோ உங்களுக்கு இன்னைக்கு டேட்ல கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு மெயில் வர சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நாளையில இருந்து உங்களுக்கு மெயில் வந்துரும். அதனால நீங்க அடிக்கடி லாகின் பண்ணி பாருங்க. பார்த்து நீங்க இமீடியட்டா போயிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாகவே மொபைல் போன் மூலியமா பண்ணிக்கலாம். நீங்க சோயிலுக்கு போயிட்டு தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. எல்லாருமே வந்து சென்னைக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. வீட்ல இருந்தபடி நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ணி நீங்க சீட் அலாட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க நேரடியா சோயில்ல தரமணி கேம்பஸ்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுருவீங்க. இதுதான் வந்து கான்செப்ட் சரிங்களா. சோ இந்த இடத்துல 10/7/2025 இருந்து 12/7/2025 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து 14/7/2025 நம்ம உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் கிடைச்சிரும். அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே ப்ரோ, இப்போ இந்த செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா தேர்ட் ரவுண்டு நடக்குமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பெருசா வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் ரவுண்ட்லயே வந்து எல்லா சீட்டுமே வந்து ஃபில் ஆயிரும். மேபி வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் இன்னமும் வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்க அந்த ஜெனரல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க தான் எங்களுக்கு சீட் என்ன வரல, எங்களுக்கு சீட் என்ன வரல, வெயிட்டிங் லிஸ்ட் எப்போ வரும், மெரிட் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் வந்து இன்னமும் வந்து அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து கொடுக்கல. அதனால அவங்களுக்கும் சொல்லிட்டு தனியா வந்து கொடுக்கணும்ல. அவங்களும் வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தேர்ட் ரவுண்ட் வந்து நடக்காது. மேபி டைரக்டா மாப்அப் கவுன்சிலிங் பிரைவேட் காலேஜுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நம்ம இப்பவே வந்து எதையுமே வந்து சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் சீட் வேகன்சிஸை பொறுத்து ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எவ்வளவு பேர் போயிட்டு வந்து ஜாயின் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத சொல்ல முடியும். சீட் வேகன்சிஸை பொறுத்து தான் தேர்ட் ரவுண்ட் பத்தி நம்ம வந்து பேச முடியும். இப்போ வரைக்கும் நம்ம செகண்ட் ரவுண்ட் பத்தி மட்டும் தான் வந்து பேசுவோம் சரிங்களா. ஓகே ப்ரோ, இப்போ இதெல்லாமே வந்து கட் ஆஃப் மார்க் பார்த்துட்டோம். உங்களுடைய அப்ளிகேஷன்ல அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அந்த மார்க்கை தான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு பிசி கம்யூனிட்டியில வரீங்க. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஒரு 86ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல 85 தான் கொடுத்துருக்காங்க. 86 அப்படின்னா நீங்க எலிஜிபிள் தான். அப்போ இந்த கட் ஆஃபுக்கு மேல இருக்கணும்.
ஒவ்வொரு இந்த கட் ஆஃப் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மார்க்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் மேல இருந்தாதான் நீங்க வந்து எலிஜிபிள். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க வந்து பண்ணிக்கலாம், ஒன்னும் இஷ்யூ கிடையாது. உங்களுக்கும் சீட் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க, நீங்க பயப்பட ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். இப்ப எப்படி ப்ரோ நாங்க வந்து ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நாளையில இருந்து உங்களுக்கு டேப் வந்து எனபிள் ஆயிரும். ஏற்கனவே எனபிள் இருக்கு. இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங்கிற ஒரு டேப் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் லாகின் பண்ணக்கூடிய ஆப்ஷன் போகும். இந்த இடத்துல ஏஎல்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணி ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் இந்த வயசை நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா வந்து லாகின் ஆகும். சோ லாகின் ஆனதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ண முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்றீங்க, ப்ரோ நாங்க லாகின் பண்ணா எங்களுக்கு லாகின் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல நோ வேலிட் டேட்டா ஆர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு வரும். ஏன் வந்து இந்த எரர் வருது அப்படின்னா, இன்னமும் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து எனபிள் பண்ணலன்னு அர்த்தம். யூனிவர்சிட்டியோட பேக் எண்ட் சிஸ்டத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெயில் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் வந்து லாகின் பண்ற மாதிரியான ஆப்ஷன் வந்து செட் பண்ணுவாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அந்த கட் ஆஃப் மார்க் ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய மார்க் வந்து மேல வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து செலக்டட் அப்படிங்கிற நீங்க வந்து எடுத்துக்கோங்க. வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் வந்து வேகன்சிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து ஆன்லைன்லயே ஆயிரும். அலாட்மெண்ட் லெட்டர் வந்த உடனே நீங்க காலேஜ்ல போயிட்டு இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதாங்க அந்த அப்டேட். சோ இந்த அப்டேட்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.